singers, welcome to Singisi. இந்த வீடியோல கண்மணி அன்போடு காதலன் ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி சாங் எப்படி பாடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சாங்கோட பிட்ச் பாத்தீங்கன்னா D. நான் வந்து ஸ்ருதி பாக்ஸ்ல D ஸ்ருதி செட் பண்ணி இந்த சாங்கை பாட போறேன். நீங்களும் வந்து அதே மாதிரி அந்த ஸ்கேல்ல செட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சாங் பாத்தீங்கன்னா வந்து பா அந்த லெவல்ல இருந்து சாங் ஸ்டார்ட் ஆகுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸோ இப்படிதான் இந்த சாங் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டே பார்த்தீங்கன்னா கண்மணி. அந்த கண்மணி அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஷார்ட்டாக இருக்கணும். கண்மணி அப்படி ட்ராக் பண்ணக்கூடாது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கண்மணி அன்போடு காதலன். அந்த காதலன் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு கிளைட் இருக்கு. காதலன் நான் எழுதும் கடிதமே. கடிதமே வந்து கீழே இருந்து வருது. கடிதமே. அடுத்த லைன் பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. இந்த லைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பொன்மணி சேம் லைக் தட். உன் வீட்டு சௌக்கியமா அந்த சௌக்கியமால கிளைடு. சௌக்கியமா நான் இங்கு அப்படி பிளெயினா பாடாம நான் இங்கு சௌக்கியமே. சௌக்கியமே ஒரு கிளைடா. சௌக்கியமே மே கீழே இருந்து எடுத்துட்டு வராங்க. இன்னொரு தடவை நான் ஸ்லோவா பாடி காட்டுறேன். பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. இப்போ ரெண்டு லைன் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. ஓகே, அடுத்த லைனுக்கு போலாம். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது. இந்த லைன் பாத்தீங்கன்னா உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது. இந்த சாங் எல்லாமே வந்து இந்த வேர்ட்ஸை வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பா தான் பாடியிருப்பாங்க. ரொம்ப லிங்க் பண்ணி இருக்காது வேர்ட்ஸ் எல்லாம். உன்னை எண்ணி பார்க்கையில் அந்த மாதிரி ஒரு வேர்டா கட் பண்ற மாதிரி கிறிஸ்பா பாடணும். கவிதை கொட்டது ஒரு கிளைட், ஷார்ட் கிளைட் தான் இங்க. கொட்டது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓ ஹோ ஓ ஹோ ஹோ வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தமா பாடணும். ஓகே, ஸோ திருப்பி நான் அதை பாடுறேன். ஓ ஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி. இதுல பாத்தீங்கன்னா அந்த பொன்மணியில ஒரு வேரியேஷன் இருக்கும். பொன்மணி அப்படி இல்லாம செகண்ட் டைம் வரும்போது பொன்மணி நீ பொன்மணி அப்படி டைரக்டா மேல போகாம கீழே இருந்து அந்த கிளைட் மேல எடுத்துட்டு போறாங்க. அது எப்படின்னா பொன்மணி நீ உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. ஓகேங்களா? இப்போ இந்த பல்லவி ஃபுல்லா என் கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. ரெடி? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓ ஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே.
ஓகே, இப்போ மூவிங் ஆன் டு த சரணம் ஆஃப் த சாங். இந்த சாங்கோட சரணம் பார்த்தீங்கன்னா ஹை பிச்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எகெயின் இந்த ஹை பிச் வந்து நம்ம அதே மாதிரி பேஸா மிட்டா ஹையா எந்த நோட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்தாயி சா, ஹையில் இருக்கிற சாலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சா, இதான் லோவர் சா. சா சா உன்னான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயமென்ன பொன்மானே பொன்மானே. இதுதான் இந்த லைன். இதை எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். சா, ஒரு சா பாடிட்டு மேட்ச் பண்ணுங்க. உன்னான காயமெங்கும் உன்னான காயம் எங்கும் காயம் எங்கும் ஒரே மாதிரி தான். தன்னாலே ஆறி போன, இந்த போனல பார்த்தீங்கன்னா ஒரு பிரிகா இருக்கும். பிரிகாங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த நோட்ஸை பாடுறது. உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன, ஆறி போன அப்படி இல்லாமல் ஆறி போன போன மாயமென்ன பொன்மானே பொன்மானே. அந்த மாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் மாதிரி வருது அந்த லைன்ஸ். மாயமென்ன பொன்மானே பொன்மானே. இந்த மாதிரி டைனாமிக்ஸ் விஷயம் தான் வந்து நம்மளை ப்ரொஃபஷ்னலாக பாடுறதை வந்து காட்டும். இப்போ வந்து நீங்கள் அந்த பிளெயினாக கூட நார்மலாக நீங்கள் கேட்டு பாடும்போது இந்த பிளெயினாக பாடுவீங்க. பட் இது பிளெயினாக பாடாமல் இந்த மாதிரி வேவ் மாதிரி வாய்ஸை வந்து நம்ம அப்படியே வால்யூம் லோவிலேருந்து ஹை கொண்டு போய் வேவ் மாதிரி பாடினீங்கன்னா அந்த சாங்கோட ஃபீலை வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக கொடுக்கும். ஸோ அதை திருப்பி பாடி காட்டுறேன். மாயமென்ன பொன்மானே பொன்மானே. இதுதான் இந்த லைன். ஸோ இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி பார்க்கலாம். உன்னான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயமென்ன பொன்மானே பொன்மானே. அடுத்த லைன் இதே டியூன் தான் வருது. என்ன காயமான போனும் என் மேனி தாங்கி கொள்ளும், அந்த போன மாதிரி கொள்ளும் அந்த பிரிகாகி கொடுக்குறோம். கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சிந்தேனே. ஓகே, அதே மாதிரி அந்த எண்டிங் நோட் வந்து பொன்மானே சிந்தேனே. நல்லா ஹை பிச்சில் அந்த நோட் ரீச் ஆகிற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பாடணும். ஸோ திருப்பி அந்த 2 லைனை ரிப்பீட் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து பாடுங்க. உன்னான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயமென்ன பொன்மானே பொன்மானே. எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சிந்தேனே. ஓகேங்களா? இப்போ வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஹை பிச்சாக இருக்கும் அவங்க வாய்ஸில். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில பேரோட வாய்ஸ் வந்து போல்டு வாய்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். நான் என்னால் வந்து ஹை பிச் எட்ட முடியல என் வாய்ஸில், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன். இப்போ நான் எல்லா சிங்கர்ஸுமே வந்து இப்போ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காம்படிஷனில் கூட பாடுறாங்கன்னா அவங்க அந்த சாங்கோட ஒரிஜினல் பிச்சிலே பாடணுங்கிறது கிடையாது. அந்த சாங்கோட பிச்சிலேருந்து ஒரு 1-2 ஸ்ருதி வந்து கம்மி பண்ணி கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாய்ஸ்க்கு அது செட் ஆகிற பிச்சில் வந்து அதை நம்ம குறைச்சி பாடுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பிச்சை எப்படி குறைச்சி பாடுறது அப்படிங்கிற டவுட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் இன்னும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹவு டு இன்க்ரீஸ் த பிச் ஆர் டிக்ரீஸ் த பிச் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண பார்க்குறேன். எப்படி வந்து அந்த சாங்கோட பிச்சை குறைக்கிறதுங்கிறதுக்கு சில ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக அந்த செப்பரேட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து மூவிங் ஆன் டு தி சாங். அடுத்த லைனுக்கு போகலாம். எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா எந்தன் காதல், இது வந்து டக்குன்னு சடனாக கீழே ட்ராப் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹைல முடிச்சோம். பொன்மானே பொன்மானே எந்தன்
கீழே சடனாக ஹைலேருந்து கீழே அந்த ட்ரான்சிஷன் வரணும். ஸோ அதை இப்போ திருப்பி பாடலாம். எந்த காதல் என்னவென்று எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க. அந்த ஏங்க ஏங்கலாம் வந்து அந்த ஏங்கி ஏங்கி பாடுற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கணும். சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. இந்த எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சங்கதி இருக்கு. அழுகை வந்தது இந்த மாதிரி ஸ்லோவா பாடி பார்த்து நீங்க ஃபாஸ்டா பாடி பார்க்கணும். இது ஃபாஸ்டா. ஓகேங்களா? திருப்பி இதை என்ன பார்க்கலாம். எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. அடுத்த லைன். எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. அதே டியூன் தான். அந்த ஃபீல் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஃபீலோட பாடினீங்கன்னா இன்னும் அந்த லைன்ஸோட மீனிங்கை பியூட்டிஃபுல்லாக போட்டே ஆகும். ஸோ ஐம் ரிப்பீட்டிங் தி செகண்ட் லைன். எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த எல்லாமே வேவ் மாதிரி வருது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. ஓகேங்களா? அடுத்த லைன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. இது எப்படி பாடுறதுன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள. இந்த மனிதர் உணர்ந்து ஒரு தனி ஸ்பிளிட்டா வச்சுக்கோங்க, கொள்ள தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி மர்ஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இது மனித சடனா கீழே இருந்து மேலே போனோம். இது மனித காதல் அல்ல அல்ல. அல்லல வந்து ஒரு பிரிகா கொடுத்துருக்காங்க. அல்ல அப்படி இல்லாம அல்ல 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 இந்த மாதிரி. மனிதர் உணர்ந்து கொள்ள கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. இந்த லைன் எப்படின்னா அதையும் தாண்டி புனிதமானது. இதை வந்து ஃபாஸ்டா பண்ணும். இவ்வளவு இந்த சாங்கோட டியூன். நிறைய சின்ன சின்ன பிரிகாதங்களை வந்து அது ரொம்ப அந்த சாங்ல வந்து அந்த பியூட்டியை வந்து போர்ட்ரே பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக பாட கற்றுக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த சாங்கோட ஃபீல் அப்படியே உங்களால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ திருப்பி இந்த சேனல் நம்ம வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த சாங்கை ஸ்லோவாக பார்க்கலாம். நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயவென்ன பொன்மானே பொன்மானே என்ன
லாஸ்ட்டில் மேல் வாய்ஸ் பாடுறது அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. இது அப்படியே அந்த கண்மணி அன்போடுக்காக அதே டியூன் தான் வருது. ஸோ என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. சிவகாமியே சிவனி நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இவ்வளோதான் இந்த சாங். இப்போ உங்களுக்கு கண்மணி அன்போடு காதலன் எப்படி பாடுதுங்கிறது ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு என்ன சாங் நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் போடுற சஜஷன் பேஸ் பண்ணி நான் வந்து என்னோட அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் பாடணும்னு ஆசை இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி.